ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நாங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். இந்த சிக்கன் பிரியாணி எப்படின்னா, அது எங்கள் ஸ்டைலில் நாங்களே புதுசாக கண்டுபிடிச்சி பண்ணுறது. இதுக்கு நாங்கள் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், வேறு எந்த மசாலா சேர்க்க மாட்டோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கோ: சிக்கனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்கு, சீரக பவுட்ரு, அப்புறமா முழு. இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கிழங்கு, கத்திரிக்காய், இவ்வளோத்துலேயே வச்சு நாங்கள் பிரியாணி பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லா தக்காளி, கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி வச்சுக்குவோம். அப்புறமா சிக்கனை ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரிக்கணும். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னால் அதை நல்லா மேரினேட் பண்ணணும், நல்லா ஊற வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு நல்லா ஊற வைக்கணும் கொஞ்ச நேரம் மசாலாக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அது நல்லா ஊறின பிறகு பாரு, இந்த காயெல்லாம் இப்படி கட் பண்ணிக்கணும். கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே இப்படி கட் பண்ணி வச்சுக்கின்னு நெக்ஸ்ட்டு இந்த சிக்கனை நல்லா ஊறிட்டு இருந்தோன்னா உடனே நம்ம வறுக்கணும் எண்ணெயில். இந்த சிக்கனு, இந்த கிழங்கு, இந்த கத்திரிக்காய் மூணையும் நல்லா வறுத்துக்கணும் எண்ணெயில். வறுத்துக்கின்னு அப்புறமா தான் பிரியாணி பண்ணணும். வாங்க வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடணும். நல்லா இந்த மாதிரி அருமையாக கிழங்கு வறுத்து எடுத்துக்கணும். பாதி கிழங்கு வெந்துடணும் இல்லையே. கிழங்கு வேறு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற மாதிரி, ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். இன்னும் கொஞ்சம் செப்பரேட்டாக இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். கிழங்கு வறுத்துக்கணும். இப்போ அடுத்தது கத்திரிக்காய் வறுக்கணும். அடுத்தது கத்திரிக்காய் கூட அதே போல் வறுத்துக்கணும் க்ளீனாக. கத்திரிக்காய் கூட ரொம்ப இதில் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கணும். இது டேஸ்ட்டுக்காக நாங்கள் பண்ணுறது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்து பிரியாணி பண்ணாக்கா. பாருங்க, கத்திரிக்காய் இப்படி வதக்கணும். கொஞ்சம் கத்திரிக்காய் கூட லைட்டாக வதக்கி எடுத்துடணும். இப்போ நான் எடுத்துடுறேன். இது கத்திரிக்காய் போதும், பொரிச்சது இவ்வளோ பொரிச்சது போதும். இப்படி வதக்கி எடுத்துக்கணும் கத்திரிக்காய். நெக்ஸ்ட்டு சிக்கன் வறுக்கணும். இதே மாதிரி போட்டு சிக்கன் வறுத்து எடுக்கணும். இப்போ அடுத்தது சிக்கன் வறுக்கணும். சிக்கன் கூட சிக்கன் ஃபுல்லாக கொட்டிடக்கூடாது, தண்ணி போயிடும். அதில் அதுக்கு மேலாக போட்டு வறுக்கணும் சிக்கன். சிக்கன் வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு செட் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாங்க. ப்ரௌன் ஆரம்பிச்சு
நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கலாம். நான் இது சிக்கன் வறுத்த எண்ணெயில் தான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா டேஸ்ட்டுக்காக தான் பண்ணுறது. இந்த மாதிரி அதே எண்ணெயில் தான் சிக்கன் வறுத்த எண்ணெயிலே பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. பட்டை லவங்கெல்லாம் போட்டலாம். பட்டை லவங்கு இதுக்கு முக்கியமாக முழு போடணும், மெழுகு, அப்புறமா சீரகத்தூள் போட்டு அடுத்தது பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுக்கணும். தக்காளி, புதினா எல்லாமே போட்டுக்கணும். இப்போ நல்லா போட்டு தக்காளி இப்போ இதில் போட்டேனே. தக்காளி அது போடும். தேவையான அளவுன்னு உப்பு போட்டுடலாம். உப்பு ஏன்னா கொஞ்சம் இதுக்கு ஜாஸ்தி தான் தேவைப்படும். ஏன்னா இது பிரியாணியில் எல்லாத்துக்கும் போகணும் உப்பு. தேவையான அளவு போட்டுக்கலாம். கரெக்டாக 6 கிளாஸுக்கு அரிசிக்கு 12 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். இதுதான் மசாலா பிரியாணிக்கு நாங்கள் பண்ணுறது. மசாலா கொச்சிச்சுது. அடுத்தது அதில் எடுத்து ஊற்றணும். பாரு, இது வந்துட்டு இப்படி அடிக்கணும் ஃபுல். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து லேயராக இப்போ அடிக்கணும் வரணும். தக்காளி கொஞ்சம் எல்லாம் இப்படி அடிக்கணும் வரணும் கீழே. ஃபஸ்ட்டு 1 by 1 இப்படி அடுக்கணும் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப். அப்புறமா கத்திரிக்காய் இருக்குது. அப்படியே அது மேலே அரிசி கூட போட்டுன்னு வரணும். இப்போ தம்மில் வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணாத தம்மில் வச்சுக்கணும். கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணாத அப்படியே தம்மில் விட்டுறணும். பெப்சி, வெள்ளரிக்காய், வெங்காயம், சிக்கன் பிரியாணி. இது ஃபுல் இன்றைக்கி சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த இதுலலாம் நம்மளால் சாப்பிட முடியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்.
நம்மளால முடியாது. நம்மள என்னென்னா சின்ன ஒரு பிளேட்டில் தான் சாப்பிட முடியும். அதுக்குன்னு இவ்வளோவா? இது ஒரு 30 பேர் சாப்பிட்ற சாப்பாடு இது. எங்கள் குடும்பத்துக்கே பண்ணிருந்துச்சு. அதோ 2 நாளைக்கு. இப்போ ஒரு நாளைக்கு அடிச்சுத்தாலும் அவ்வளோதான், என் வயிறு கிழிஞ்சு வெளியே வந்துடும். ஓகே, பிளேட்டில் சாப்பிடுவோம். வெயிட் எடு. சும்மா கொஞ்சமாக போட்டு சாப்பிடணும். அதை விட்டுட்டு இவ்வளோ சாப்பிட்டாக்கா அவ்வளோதான். ஸ்பெஷல் பிரியாணி இது, எங்களுது, எங்கள் ஸ்டைல். ஒரு தொடை வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ரொம்ப சூடாகுது, கொஞ்சம் ஆறட்டும். வாயால் விந்துடுது. பாருங்க பாருங்க எப்படி இருக்குது பாரு சாப்பாடு. உதிரி உதிரியா கொல்ல கொல்லன்னு கூட ஆகாது. பாருங்க, சிக்கனு ஜாஸ்தி மசாலா இல்லை இதில். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் மேலே மேலே வீடியோ என்னால் போட முடியும். என்னென்னா இது வந்து வேறு, இந்த கத்திரிக்காயெலாம் பெருட்டி சாப்பிட்ணும். ஆனால் கத்திரிக்காயில் தான் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். சின்ன சின்ன மிளகு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், இந்த பிரியாணி ஜாஸ்தி மசாலே இல்லை. ஆனால் அது பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் வரும். கிழங்கு, கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட். சிக்கன் கூட ரொம்ப டேஸ்ட். என்னன்னா இந்த பிரியாணியில் உங்களுக்கு இந்த வயிறு எரிச்சல், கேஸ்ட்ரிக் எல்லாம் ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் சேர்ந்துருது. நான் ஒண்டியால் உள்ளெல்லாம் சாப்பிட்றதில்ல. இதோ கொஞ்சம் தான், அப்படி இப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவேன். மற்றபடியெல்லாம் இவ்வளோலாம் நான் சாப்பிட்டேன். தொடவன் கறிக்கலாம்.
சமையலுக்கு நல்லா பண்ணுவேன். நான் நல்லா சமையல் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப இஷ்டம் நான் சமையல் பண்ணாக்கா. நல்லா பண்ணுவேன். என்ன பிரியாணி, நூடுல்ஸு, கபாபு, நானாவது இது சமையல் ரொம்ப நல்லா பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீவலை பாரு பாண்டி மாதிரி சாப்பிட்டுங்க உட்காந்து. பெப்சி oh